ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் குரூப் 2 அண்டு 2A அப்ளிகேஷனில் ஆன்லைன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர்னு இருக்கும், ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் தான் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் நியூவாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ நம்ம இப்போ ரிஜிஸ்டர்ட் யூசரை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு கேட்கும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா எந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தர் உள்நுழை அப்படின்போது இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாப்பப் விண்டோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது கேண்டிடேட் டேஷ்போர்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு 2A சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணி சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்க அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் கையெழுத்தையும் கேட்பாங்க. ஃபோட்டோ எந்த தேதியில் எடுத்தீங்க அப்படின்றது இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனிட்டி, மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்குறாங்க, நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு முன்னாள் ராணுவ திறனை எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியாளரான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ நோன் கொடுத்தீங்கன்னா ப்ரைவேட் ஆதரா அன்எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்டு கொடுத்துருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க, நோன் கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. ஸோ அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கிரிமினல் கேஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ அதேமாதிரி விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அப்படின்றத இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா அதுதான் வந்து எல்லா போஸ்டிங்கும் எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறப்பகுப்பாய் திறனால் பாதிக்கப்பட்டுள்ளன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை கொண்டுள்ளங்கிறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி நீங்கள் முடித்த தேதி வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய எஸ்எல்சி முடித்த தேதி வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு எந்த தேர்வு குழுமம் அப்படின்னு கேட்குறாங்க. போர்டு என்ன போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க.
டைப் பண்ணிவிட்டு ஸோ தமிழ் வந்து நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க. அடுத்து ஹையர் செகண்டரி டேட் கேட்குறாங்க. ஹையர் செகண்டரி டேட்டை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. படிப்பின் பேர் ஹையர் செகண்டரி கொடுத்துங்க. ஸோ போர்டு வந்து கேட்குறாங்க, கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி எப்போ முடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. டேட் கொடுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க கேட்குறாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு முதன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுத்துங்க. ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனாக ஈக்குவலண்ட்டானு கேட்குறாங்க. நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டே கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்கலைக்கழகம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ்னு கேட்குறேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க. ஸோ இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் அண்டு தமிழ் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நான் முடிக்காதனால நோன் கொடுத்துருங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எல்லாமே நோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் எதனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருந்தால் டிக் மார்க் இந்த மாதிரி டிக் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. விட்டுட்டு இங்கே செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. டிகிரி முடித்தவரையில் நீங்கள் அதாவது 10th 12th டிகிரி வரையில் நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் எக்ஸாமுக்கு என்ன சென்டர் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சென்டரை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து கேட்குறாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ரெடி ஆகிடும். ஸோ எல்லாமே இது பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸில் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்டு அபோவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகே ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் தி அபோவ் அப்படின்னு வரும். ஸோ ஐ அக்ரி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் வரும். ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேமெண்ட் மோடில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மோடை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருங்களோ அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது ரீடேட் ஆகிட்டு உங்களுடைய பேங்க்கோடைய நெட் பேங்கிங் பேஜுக்கு போயிடும். ஸோ யுவர் பேமெண்ட் ஆஃப் 100 இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இந்த மாதிரி மெசேஜ் வந்து ரீடேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேன் நவ் டவுன்லோட் யுவர் ஃபார்ம் அப்படின்னு வந்துடும். யுவர் அப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய
அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகுது. இதை வந்து நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் குரூப் 2க்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.